எல்லா மதசார்பற்ற கொள்கைகளும் தலைவர் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சா வந்தன நினைச்சிருந்தா தோழர்களே அரசியலை உள்வாங்குங்கள். நினைச்சிருந்தா ஒரே போன் கால் டெல்லிக்கு போன் பண்ணி ஒரே ஒரு போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்துலாம் சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல் பண அரசியலை நோக்கி இருந்தா, இபிஎஸ் மாதிரியோ இல்ல உங்க தந்தை மு.க. ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி போயிருப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில் சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். அந்த உறுதியான கொள்கையில் ஒரு கால் கொடுத்தாரு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களே, 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ முக்குள்ள நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து நாங்க எல்லாரும், நான் உட்பட்ட கட்சியில் உட்பட்ட மதசார்பற்ற கொள்கையில் நாம் உறுதியாக இருக்குங்கிறத பதிவு பண்ணது எங்களோட தலைவர். 75 வருஷ கட்சிங்கிறீங்களே, நீங்க ஏன் அதிமுக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்களை கேள்வி எழுப்புங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி உருவாக்கி துடிச்சது? உடனே நாங்கெல்லாம் அப்படிலாம் நினைக்கலையே சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. அந்த கட்சியோடைய மீட்டிங் நடந்துச்சு. வெளியே TKS இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர் உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட். அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுக எல்லாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுகவோட சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்களா அப்படி? ஆனா TK சொல்ல சொன்னாரு, எங்க தலைவர்கள் சொன்னா நாங்க அதிமுகவோட சேருவோம். அப்ப தெரியுதா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? அங்க மாட்டிக்கிட்டாங்களா அந்த பேட்டியில? அப்ப எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மளுடைய திருமானனும் எதிர்த்த ஒரு காரணத்தினால் அதை வாபஸ் வாங்க பார்த்தாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல. எல்லாரும் ஒண்ணுன்னா 113 114 சரிசமமா நிக்குது. அரசியல் இதுதான். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய தலைவரை முதலமைச்சராக உறுதியா நின்று, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நின்று, அண்ணன் திருமானம் நின்று, ஐஎம்எல் இஸ்லாமிய சகோதரர்களும் நின்று, இன்றைக்கு உண்மையான மதசார்பற்ற கொள்கை கொண்ட தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இதுதான் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு. மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நல்ல மதசார்பற்ற அரசியலை உருவாக்கி விட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு உங்களோட இருந்தோன்னு சொல்றாங்களே, இருந்திருந்தா அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கணும். அதிமுக பேசியிருக்க கூடாது. கலைஞர் காலத்தில் எந்த தோல்வி நடந்தாலும், ஏன் கலைஞர் 2 தொகுதி ஜெயிச்சாலும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளில் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இளவரசர் உதய அவர்கள் கட்சியை மதிக்கிறது இல்ல, கூட்டணியை மதிக்கிறது இல்ல, கொள்கையை மதிக்கிறது இல்ல. பணம் பணம் பணம், இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி. இப்ப தெரிஞ்சா என்ன உண்மை நடந்துச்சுன்னா, அந்த 5 நாள் நாங்க தூங்கி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு நேத்து நைட்டு தான் தூங்கின. தலைவர் முதலமைச்சரா 144 பேர் ஜெயிச்ச பிறகு அன்னைக்குதான் எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அதுலயும் பாருங்க திமுகவோட சூழ்ச்சி. திருப்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சோம், கேஸ ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸ உடனடியா கொண்டு வந்தாங்க சண்டே. அந்த சண்டே கேஸ் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் சண்டே கேஸ் எடுத்ததே கிடையாது. திமுகவோட வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கேஸ் நடத்துறாங்க. அந்த எம்எல்ஏவை ஓட்டு போட விடக்கூடாதுன்னு சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுறதுக்கு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஒரு ஓட்டு போடக்கூடாதுன்னு. திமுகவோட சூழ்ச்சி தெரிஞ்சா அப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட் போனோம். அடுத்த நாளே சென்னை உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஓட்டை நம்ம கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு அழுத்தம் பாருங்க திமுக. அதை உதயநிதி சொல்றாரு, உயர்நீதிமன்றம் ஒரு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க, குதிரை பேர நடத்துறேன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு
தலைவர் விஜய் அவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்துடவே கூடாது. கவர்னர் ஆட்சி வந்தாலும் சரி. ஆனா அறிக்கை மட்டும் அழகா ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், சன் டிவில ஒரு குணா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. நான் எப்பயுமே விஜய் அவர்களை தாக்குனதே கிடையாது, நான் தப்பாவே பேச மாட்டேன், இல்ல உங்களை அவர் ரொம்ப அட்டாக் பண்றாரு, ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பேசவே மாட்டேன். அதுதான் நான் கொலத்தூர்லே சொன்னேன், திரு மு க ஸ்டாலின் பதிலாம் கொடுக்க மாட்டாரு, கொலை பண்ணிடுவாரு. கரூர்ல தான் பண்ணாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி ஆனாங்க? இன்னைக்கு காவல்துறையில எடுத்தாங்க எல்லாம் காத்திருப்பு பட்டியல், யார் யாரெல்லாம் கரூர்ல அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்களோ. எப்பயுமே சொல்ற, நியாயம் நீதியும் வெற்றி பெறும். நான் அன்னைக்கே சொன்னேன், எங்கள் சகோதர சகோதரிகளை நீங்க கை வச்சுட்டீங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் போது சும்மா விட மாட்டார், உங்களை எழுதி வச்சுக்கோங்க. அவர் அமைதியா இருந்தாருன்னா தான் ஆபத்து. திட்டாருன்னா பிரச்சனை இல்ல, முடிஞ்சிச்சு போச்சு. அமைதியா இருந்தாருன்னா ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்துச்சு. அப்படி எந்த அளவிற்கு அவரை முதலமைச்சர் உட்கார கூடாது கொள்கை ஏற்று நம்மளை பார்த்து குதிரை பேரன்னு சொன்னாங்களே, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து குதிரை பேர அரசியல் செஞ்சது நீங்க. திரு இளவரசர் உதய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துது அவர் தான். திரு இளவரசர் உதய அவர்கள், பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர், அதுக்கப்புறம் திரு மித்துன் அவர்கள், மூன்றும் இணைந்த கூட்டணி வந்தாங்க. கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதிர்ப்பு உள்ள இருந்து, நான் உள்கட்சியில நடந்துச்சு சொல்றேன். கனிமொழி மேடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் திரு இளவரசர் அவர்களுக்கு கிடையாது, உதய அவர்களுக்கு கிடையாது. கடுமையான எதிர்ப்பு. கலைஞர் அவர்கள் யாரு பயணிச்சாங்களோ கடுமையான எதிர்ப்பு. இந்த காலத்திலும் நீங்கள் அதிமுக சேரக்கூடாது, ஜனநாயகத்தை மதிப்போம்னு சொன்னாங்க திமுக கூட இருக்கக்கூடிய சில நல்லவர்கள். அதுக்கப்புறம் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாங்க, நம்ம அமைதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டார் நல்லவர் மாதிரி, நாங்கள் ஜனநாயகத்தை மதித்த எதிர்கட்சியா நடத்துவோம். அது நீங்க என்ன சொல்றது, மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கும், நான் வீட்டுல அமைதியா உட்காந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், கொளத்தூர்ல என்ன நடக்கும், கொடைக்கானல் போகும்போது லைலக்கால வாசல் சொன்னேன், அவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த எலெக்ஷனோட நிரந்தரமா அவர் ஓய்வு பெற போறாரு, கொடைக்கானல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்தது ஊட்டி போட்டு நான் பேட்டி கொடுத்தேன். நான் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சீரியஸா இல்ல, இப்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஆதவச்ச சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. நடந்துச்சா இல்லையா? நான் சொன்னேன், இந்த கூட்டணி எங்க தலைவரிடம் சேருவாங்க ஒரு நாள். எங்க தலைவர் எப்பொழுது மதசார்பற்றுகள் உண்மையா இருப்போம்னு புரியும் பொழுது அங்க வந்துருவாங்க சொன்னாங்க. எண்ணி 10 நாள்ல ஒட்டுமொத்த கூட்டணியும் எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்? எங்க தலைவர் அதிமுகவோடு பேசல, 47 எம்எல்ஏ பேசல. திரு ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு கொடுத்தார். அப்படி சபையில அப்படி அந்த பதவியேற்பு பாருங்க, பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள், பக்கத்துல அண்ணன், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, என்ன ஒரு 2 நண்பர்கள் மாதிரி, 2 சகோதரர்கள் மாதிரி. அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த சூழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு, அவர் பதவியேற்பு முடிச்சுட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். அப்ப அதிமுக உடைஞ்சிச்சு. உடனே அதிமுக இவங்க உடைச்சிட்டாங்க. ஐயா அதிமுக உடைச்சது நாங்க இல்ல, அதிமுக உடைச்சது திரு உதய அவர்களும் திரு மிதுன் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும். யாராச்சும் போய் திமுக சேர்ந்து அலைன்ஸ் பேசுவாங்களா? புரட்சி தலைவர் அவர்களுடைய கொள்கை, புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தன்னுடைய மகன் மிதுனை வச்சு வேலை செய்யறாங்க. 47 எம்எல்ஏ வச்சுட்டு யாராவது முதலமைச்சர் ஆவாங்களா? அப்ப அவங்களுடைய சூது பாருங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா கூடிய விசுவாசமா இருக்கக்கூடியவங்க வெளியே வந்துட்டாங்க. இன்னுமேட்டு இந்த கட்சி திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இருந்தா எந்த காலத்திலையும் இந்த கட்சி ஜெயிக்காது. 14 தேர்தல் தோத்துட்டாரு. அம்மா அவர்கள் கட்சியை காப்பாற்றணும். அதுக்காக தான் எங்க தலைவர்கிட்டையும் எங்க பொதுச்சாளர்கிட்டையும் எங்ககிட்டையும் பேசினாங்க. அப்ப எங்க தலைவர் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க புரட்சி தலைவர், அவருடைய வாரிசு நானு, புரட்சி தலைவி அம்மா தைரியம் பிடிக்கணும், அவங்க உருவாக்கிய கட்சியை நம்ம காப்பாத்தணுமா காப்பாற்ற கூடாதா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்க கூடாதா? நான் எப்பயுமே சொல்லுவோம், நாங்க தலைவர் டிவிகேவும், ஏன் டிவிகே அதிமுகவை எதிர்த்து கொஸ்டின் கேட்க மாட்டேங்குதுன்னா, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கக்கூடிய தொண்டர்கள் டிவிகே பக்கம் எப்பயே வந்துட்டாங்க. ஆனா அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பின்புற வாசலியாக நட்புறோட இருக்காரு, பிஜேபியோட உறுதியா இருக்கிறாரு. இவர் இருக்க வரைக்கும் அதிமுக அழிவு காலம். எங்களுக்கு இபிஎஸ் ஐயா அவர்களோட உடன்பாடு கிடையாது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் அண்ணன் தம்பியா நாங்க பழகிட்டு இருக்கோம். திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னது புரட்சி தலைவர், திமுக தீய சக்தின்னு அப்படி சொன்னது புரட்சி தலைவர் அவர்கள். அவர்களுடைய மொழியை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அப்ப அங்கிருந்து வரவங்களை அந்த கட்சியை காப்பாற்றணும் சொல்லும் போது
அவங்கள நம்ம அரவணைத்தே ஆகணும். ஏனால் அதிமுகவை காப்பாற்றப்படணும். பிஜேபி பின்புற வாசலாக அதிமுக வந்துச்சு. இப்ப அவங்க நாங்க பிஜேபி கூட எந்த காலத்திலும் சேர மாட்டோம்னு தலைவர் அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த பக்கமே நாங்க போக மாட்டோம். அது அவங்களால நாங்க 4 தேர்தல் தோத்துட்டோம். அதனால நாங்க உறுதியா சொல்றோம், நாங்களும் மத சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் தலைவர்கள் ஆதரவு கொடுத்தாரு. இதுதான் உண்மை. இதை கூட்டணி கட்சி எல்லாத்திலையும் விளக்கணும். இந்த அதிமுக ஒரு இபிஎஸ் தலைமையில் இருக்க வரைக்கும் தானே இந்த பிஜேபி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அதிமுகவுடைய புது ஃபேக்டர்ஸ் பிஜேபி கூட இருக்க மாட்டாங்கன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இவங்களை நம்ம நம்பி பார்ப்போம். அதுக்கு மேல உறுதி இல்லைன்னா உடனே நம்ம வாபஸ் வாங்க முடியுங்கிறத ஒரே ஒண்ணுதான். இது குதிரை பேரம் அல்ல. புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சியை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. திமுக அழிச்சிடக்கூடாது, பிஜேபி அழிச்சக்கூடாது. இதுக்குதான் இவ்வளவுதான் ஐடியாலஜி. அதுதான் ஆல்ரெடி 120 பேர் ஆதரவு வந்துருச்சு. பெரும்பான்மைக்காக முடிஞ்சிருச்சு எலெக்ஷன். சபையில எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா தானே நாங்க போய் குதிரை பேரத்தில் ஈடுபடணும். ஒட்டுமொத்த மத சார்பற்ற கொள்கையிலும் திமுக விட்டு வந்துச்சுன்னா எங்க தலைவர் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, மக்களுடைய ஆதரவை அவர்கள் ஜனநாயகப்படி மதிக்கிறார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வச்சதான் ஜனநாயக சக்திகள் வந்தார்கள். வேற எதுவும் கிடையாது.